உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 64 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யவில்லையே, நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், எவ்வளவு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நாள் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யவில்லை, ஏன் என் சத்தத்தை கேட்கவில்லை, ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த நாட்கள் வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். எதிர்பார்த்திராத உயர்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை பார்த்துத்தான் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க கையிட்டு செய்கிற காரியத்துல எதிர்பாராத நன்மைகளை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க கஷ்ட நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. உங்க பிரச்சனை நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. உங்க துக்க நாட்கள் என்றோடே முடிய போகிறது. மகிழ்ச்சியின் நாட்கள் ஆரம்பமா போகிறது. எதிர்பார்த்திராத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்க கண்கள் அதை சீக்கிரத்தில் காண போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எதிர்பார்த்திராத காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே, இவர்கள் கையிட்டு செய்கிற காரியத்துல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி கர்த்தர் கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வெளிநாடுகளில, வெளி மாநிலங்கள்ல ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.